வைத்துக் கொள்ளும். நீங்க எவ்வளவு மண் எடுத்தீங்க, இப்ப எவ்வளவு மண் வந்து போய் பாருங்க. நம்ம செய்வது என்னன்னா மீண்டும் மண்ணை எடுக்காமல் பார்த்துக் கொள்வதுதான் நம்முடைய வேலை. நம்ம எடுக்கலாம், ஒரு மாட்டு வண்டி மண் நம்ம எடுக்கலாம், அதுக்கு எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது. ஆனால் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் எடுக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனாக்கா மாட்டு வண்டியில கொண்டு வந்து பாலத்துக்கிற ஓரத்தில் இருக்க மாட்டு வண்டியில கொண்டு வந்து லாரியை தவிர காலங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் தோழருக்கு நல்லாவே தெரியும். அப்படியெல்லாம் இல்லாமல் சொந்த தேவைக்கு மாத்திரம் நம்ம மண் எடுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் அதை இல்லாத கபலீகரம் செய்தவர்கள் தான் நம்ம கேள்வி கேட்கணும். இங்க தோழர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம இயங்கிட்டு இருக்கோம். நாங்க இப்போ ஒரு ரோடு ஒன்று போட்டிருக்காங்க திருமக்கூடலூர், அந்த பாலத்துக்கு சைடுல ரோடு இருக்கும். அந்த ரோடு அதுக்கு முன்னாடி திருமக்கூடல் உள்ள போயிட்டு இருந்தது. ஒரு மிளகா காய வைக்க முடியாது, சில குழந்தைங்க விளையாட முடியாது. இதெல்லாம் யாரால் அந்த புறவழிச்சாலை போட்டப்போ நம்மள மாதிரி தோழர் மாதிரி மதியானவர் மாதிரி நம்ம சீதாராம் மோகன் மாதிரி எல்லாம் போராடி தான் புறவழிச்சாலை போட்டாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா திருப்பி அதுக்குள்ள திருப்பி லாரி கூட வராங்க. நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி புலம்பக்க நீதி தலைமையில தோழர் நானு இவரு தோழர் எல்லாம் போயிட்டு அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி மீண்டும் பேசி நேரம் திருப்பி லாரி புரி விடுறோம். நாங்க ரோட்ல உட்காந்து அப்புறம் அந்த லாரி நிறுத்தினாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ண வரைக்கும் மரியாதை கொடுங்க. இதே பேசி நேரம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு லாரி வரக்கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்றோம். அப்படி இருக்கும் குறுக்கு லாரி விட்டுருன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கடுமையாக எதிர்த்துருச்சு. அதுக்கப்புறம் லாரி போல. இதுக்கு சொல்ல வரேன்னா வாழ்க்கை முழுவதும் ஒரு பக்கம் பிஜேபி காரங்க ஒரு சண்டை, ஒரு பக்கம் சனாதன எல்லாத்துக்கும் நேரில் விட்டுருக்க மாதிரி எல்லாத்தையும் நாம் தான் முகம் கொடுக்க வேண்டியதா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னமும் நான் சொன்ன மாதிரி தான் ஆறு தன்னை தகவல் வைத்துக் கொள்ளும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை 2 பக்கம் தண்ணி போகுது. அதை காப்பாற்ற வேண்டும், மீண்டும் மண்ணெடுக்காமல் பாதுகாக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய கல்பாரி மூடணும். பழவேதி ராஜேந்திரன் ஒருத்தர், அவருடைய நிலத்துக்கு பக்கத்துல ஒரு கல்பாரி தோழருக்கு தெரியும். பழவேதி ராஜேந்திரன் அந்த கல்பாரி எம்எஸ்எம் கம்பெனி. அந்த எம்எஸ்எம் கம்பெனி என்ன பண்றாங்கன்னாக்கா இவர் அந்த நிலத்துல உழுதுட்டு போது வெடி வைப்பாங்க. அதை தலையில விடுற மாதிரி தவல் விடும். ஒரு முறை கூட நாட்டு நடுறதோ ஏறு ஓட்டுறதோ பண்ணவே முடியாது, விழுந்துக்கிட்டே இருக்கும். நாங்க என்ன பண்ணோம், இவரு நானு தோழர் எல்லாரும் கும்பலா போயிட்டு அந்த நிலத்துக்குள்ள தர்ணா பண்ணோம். அதுக்குள்ளவே உட்காந்துட்டோம். ஒரு நாள் முழுவதும் உட்காந்துட்டு இருந்தோம். வெளியே உள்ள போகும்போது போலீஸ்கார ஃபுல்லா போட்டோ எடுத்து யார் என்ன ஜாதி கூட கேட்டாங்க. சண்டை கூட வந்துருச்சு. அவர் அந்த இவருக்காரு பழம் இருந்தது, அவர்கிட்ட சண்டை வந்துருச்சு. அவருக்கு ஜாதி கேட்டது. எப்படா எதையும் ஜாதி கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. அதுக்கு அப்புறம் அந்த இடத்துல விவசாயம் பண்ணோம்னா அந்த கல்பாரிக்காரன் நிலத்தை வைக்கணும், இல்லைன்னா அவர் அதை கரண்டா விட்டணும். இப்படிதான் அந்த சூழ்நிலை இருக்குது. இப்ப சீதாவரத்துக்கு பக்கத்துல கூட ஒரு கல்பாரி ஒன்று போட்டாங்க. அந்த கல்குவாரிகள் செயலிழந்து போன கல்குவாரிகள் மீண்டும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் கணக்கில் எடுத்து அதையெல்லாம் சரி செய்து அதையெல்லாம் மூடுவது, மீண்டும் மண்ணெடுக்காமல் பாதுகாப்பதுதான் சரியாக இருக்கும். கூட்டமைப்பு கலந்துரையாடல் என்ன முடிவு எடுத்தாலும் நாம் அதை செய்வோம். நன்றி.